டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸனுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மார்னிங்கில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து காரணமாக சொல்லிட்டு நம்மளுக்கு நியூஸஸை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் ஆல்ரெடி சொன்னது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஜோனா நம்ம இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் 2024 டிஸ்கஸ் பண்ண ஒரு ஜோன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஜோன். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செல்லிங் ஜோனை கிரியேட் ஆன ஒரு லெவல். அதையும் சேர்ந்து அண்ட் ஆல்சோ ஆல் டைம் ஹையும் சேர்ந்து பிரேக் பண்ணாதான் நம்ம ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னஸ் இருந்தும் கூட ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகணும், இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வரணும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜோனுடைய பாட்டம் லெவலுக்கு ஜஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் அதை டச் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஜோனும் இன்னைக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்போ கரெக்டாக நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும். இந்த ஜோன் நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு சில நாட்கள் சைட்வேஸ் போகலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் சைடு பிரேக் பண்ணி தென் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது சேர்ந்து அது கூட சேர்ந்து பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபர்தர் மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை திரும்ப பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு சப்போர்ட் லைனாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் கரண்ட் லெவலில் இந்த கேண்டிலுடைய பீக்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபால் நம்மளுக்கு வந்து ஆகணும். ரீடெஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன். பட் ஒருவேளை அந்த லைனுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பாட்டம் வரும்போது நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்த்துருந்தோம். இந்த பவுன்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி தான் பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சு. இது நம்ம ஃபால் ஆகும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். பட் நான் சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும், நம்ம இந்த இடத்துல ரெஸ்டன்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண கிடையாது. பட் அது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இந்த பாட்டம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் அப்போ இப்போ இந்த இடத்துல வந்த ஃபாலை கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமான ஒரு அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அப்போவுக்கு ஏற்ற ஒரு டவுன்ஃபால் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நம்மளுக்கு இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுதா இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ரீடெஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்கக்கூடாது. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ என்னுடைய 2 சேனல்லையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறேன். என்னுடைய பழைய சேனல் அண்ட் ஆல்சோ என்னுடைய புதிய சேனல். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய சேனலில் மட்டும் தான் வரும். அதாவது டீச்சர் கம் ட்ரேடர் அப்படிங்கிற சேனலில் மட்டும் தான் பப்ளிக் வீடியோஸ் வரும். மெம்பர்ஷிப் வீடியோ ரெகுலராக என்னுடைய டிசிடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேனலில் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ புதுசாக ஒரு ஏன் அந்த மாதிரி மாத்திரேன் அப்படின்னா என்னுடைய பழைய சேனல் இனி ரெக்கவர் ஆகலை. ஸோ அதுக்கு நிறைய வாட்ச் அவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து யூடியூப் சைட்லேருந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த பப்ளிக் வீடியோஸை இந்த டீச்சர் கம் ட்ரேடர் சேனல்லையும் என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோவை டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் சேனலில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது, ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளேசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் எதிர்பார்க்கக்கூடிய பிளேஸ் அப்படிங்கிறது இந்த இன்டர்மீடியட் லெவலில் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது 21 ஆகஸ்ட் 2025 அந்த கேண்டிலுடைய ஹையா அட்லீஸ்ட் ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டா நமக்கு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கூட ரீடெஸ்ட் ஆகலாம், அதுல நமக்கு டவுட் கிடையாது. பட் அது வந்து நல்ல ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டா நமக்கு அமையறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்ததா சென்செக்ஸ் பார்க்கும்போது சென்செக்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப் ஆயிட்டு அங்கிருந்து நல்ல ஒரு ஃபால். இன்னைக்குள்ள வார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னஸ் மார்க்கெட்ல இருந்திருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருச்சு, இனிமேல் மார்க்கெட் மேலே பார்த்து தான் போகும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நான் சொன்ன வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வியூவை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக அந்த ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகல. பட் நிஃப்டியில் அது ரீச் ஆகிட்டு அங்கிருந்து நமக்கு அந்த ஃபால் தான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல வந்த ஃபாலுக்கும் காரணமா இருக்கு. கரண்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த ப்ளூ கலர் லைன் ஒரு சப்போர்ட் ஆகும். தென் அடுத்ததான் இந்த ஜோன் நம்மளுக்கு செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ஜோனுக்கு கீழே திரும்ப க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அகைன் நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்கே இந்த ஜோன் தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ரீடெஸ்டிங் பாயிண்டா நான் ஃபீல் பண்றேன். அடுத்ததா ஃபார்மா. ஸோ ஃபார்மால ஒரு இறக்கம் வந்திருக்கு. பட் இந்த இறக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை, அந்த ஸ்விங் ஹையை எக்ஸாக்டாக ஒரு கேப்புக்குள்ள டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபார்மால லாங் சைட் வேஸ்ன்னு சொன்னதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன், தென் சென்டரில் ஒரு ஜோன், தென் இந்த இடத்துல ஒரு ஜோன். இந்த 3 ஜோனை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாங் சைட் வேஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எதிர்பார்த்துருந்தேன்.
இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்த சென்ட்ரல் லெவல் நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகி அங்கிருந்து ஒரு ஃபால் வந்திருக்கு. இந்த சப்போர்ட் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். ஒருவேளை அதுக்கு கீழே திரும்பவும் க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே எப்படி ஒரு நல்ல டவுன்ஃபால் நம்ம வரும்னு எதிர்பார்த்தோமோ, குயிக்காக வரும்னு எதிர்பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரு குயிக் ஃபால் நம்மளுக்கு மேபி வந்தாலும் வரலாம். ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு இந்த ஜோன் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த இடத்துல வந்த இந்த ஜோனை, இந்த ரெஸ்டாரண்ட் ஜோனை நம்மளுக்கு பிரேக் பண்ணி அடுத்த ரெஸ்டாரண்ட் ஜோனுக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்படியே மேலே போயிடும் அப்படிங்கிறதாட்ட நான் சொல்லலை. அதுக்கப்புறமும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஜோன் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஃபார்மால ஒரு சைட்வேஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கு. அடுத்ததான் எஃப்எம்சிஜி. ஸோ புதுசாக என்னுடைய பழைய சேனலில் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்ன சொன்னேன் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா நான் சொல்லக்கூடிய டெய்லி அப்டேட்டை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னுடைய டிசிடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேனலில் நான் என்னுடைய பப்ளிக் வீடியோஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ புதுசாக உங்களுக்கு பார்க்கும்போது வேணா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் நான் சொன்ன விஷயங்கள் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்த சப்போர்ட் கிட்ட நம்ம எக்ஸாக்டா ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்த்தோம், அது நடந்துச்சு. தென் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எதிர்பார்த்தோம், அது நடந்துச்சு. அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட். இந்த ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் தான் நமக்கு இந்த ஜிஎஸ்டி 2.0 அந்த ரீஃபார்ம் நடக்கும்போது ஒரு ஹையா நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு 4th செப்டம்பர் அன்னைக்கு. அதே லெவல் தான் நமக்கு ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட். இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் அப்ல நடந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இங்கேருந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும் போதே அதுதான் ஒரு ரெஸ்டாரண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆச்சு. திரும்பவும் அதே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் எதிர்பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் வந்து நல்ல ஒரு ஹெவி அப்பும் வந்ததுனால ஒரு ரீடெஸ்டிங் நடக்கணும். அந்த ரீடெஸ்டிங் இந்த ட்ரெண்ட் லைனாக தான் இருக்கணும். அதுக்கு கீழே திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அகைன் நம்மளுக்கு இந்த ஃபால் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் பண்ண அந்த பர்டிகுலர் லெவல் அது வந்து பார்த்தீங்கன்னா 16th அக்டோபர் அந்த கேண்டலினுடைய லோயஸ்ட் பாயிண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக போன ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐடி மட்டும் தான். ஐடியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் நல்ல ஒரு அப் மூலம் நீங்கள் போயிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் உங்களுக்கு போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா ஸ்டாக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான் எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த அந்த ரெஸ்டாரண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஒரு சில நாட்கள் சைட்வேஸ் போய் ஒரு ஸ்லோவான இறக்கத்தை கொடுத்து சடனாக ஒரு கேப் அப்பில் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் கேப் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது 18 செப்டம்பர் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ தான். ஸோ அந்த லோயஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 36,631. இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,462. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் டிஃபரன்ஸில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. இப்போ இந்த கேண்டில் அடுத்ததாக பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஜூன் மந்த் மல்டிபிள் டேஸில் ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு பிளேஸ் தான். இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ண ஒரு லெவல் தான் அது. ஸோ அதனால அந்த லெவல் நமக்கு நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. அது வரைக்கும் போச்சு அப்படின்னா நமக்கு ஐடி ஸ்டாக்ஸில் நல்ல ஒரு ரெக்கவரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 4 days ரெட் கேண்டில்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் பண்ணி இப்போதைக்கு சப்போர்ட்டாக அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த லைனுக்கு கீழே திரும்ப வருது அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு கீழேயும் சேர்ந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் வர சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் 50ல. ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்றாங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்கு. அடுத்ததா பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுடைய டாப் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி ஃபார்மேஷன், ஒரு லாங் லெக்டு டோஜி தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த டோஜியினுடைய ஹை அண்ட் லோ ஒரு க்ரூஷியல் லெவலாக மாறி இருக்கு. ஒருவேளை லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுடைய ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் அந்த ஆப்போசிட் சைடு ஒருவேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்டிங்காக இந்த கிரீன் கலர் லைன் வரைக்கும் கூட நமக்கு வந்தாலும் வரலாம். அதுவே ஒரு நல்ல ஃபாலோ அமையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் போயிருக்காங்களே தவிர ஒரு நியூ பிரேக் அவுட்டை கொடுக்கல. ஆனால் ஆல்சோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ்ல ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது பேங்க் நிஃப்டியும் கீழே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கண்டிப்பாக ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஆகணும். அப்படி பிரேக் பண்ணாட்டி நம்ம சொன்ன இந்த டவுன்ஃபால் எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப் நல்ல ஒரு ஹை போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இந்த பர்டிகுலர் கேண்டலினுடைய ஹை 19 செப்டம்பர் கேண்டலினுடைய ஹையை எந்த இடங்களையுமே கிரீன் கேண்டில் பேஸ் பண்ணி பிரேக் பண்ணவே கிடையாது. அதுக்கு மேலே ட்ராவல் ஆகிருக்கு. இன்றைக்கும் நல்ல ஒரு கேப் அப். பட் அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகாமல் ப்ரீவியஸ் டேனுடைய லோவுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மிட் கேப் நல்ல ஒரு நெகட்டிவ் லெவலில் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரீடெஸ்டிங், ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் ரீடெஸ்டிங் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அந்த ரீடெஸ்டிங் இல்லாமல் கண்டினியூஸான ஃபால் வருது அப்படின்னா ஒரு சிவியரான ஃபால், ஒரு 900 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபால் வரைக்கும் கூட நம்மளுக்கு நடக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ரீசெண்டாக வந்து அக்டோபர் 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்த அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லைன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 அந்த பீக் கேண்டில்ஸ்னுடைய ஹையஸ்ட் லெவல் தான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட் வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஓப்பன் ஆச்சு. இங்கே ஒரு நல்ல கன்சல்டேஷனை கொடுத்துச்சு. ஸோ அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அந்த கேப் அப் தான் இது. மேபி அந்த கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக அமைய சான்சஸ் இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய டவுன்ஃபால் வரணும் அப்படிங்கிறது நம்மளால் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய டவுன்ஃபால் வரலாம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோன்னு நான் சொல்கிறது 30 செப்டம்பர் 1 அக்டோபர் இந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்டாக தான் இருக்குது. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஸோ டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸும் ஒரு ஹெவி ஃபாலோ இன்னைக்கு கொடுத்துருக்கு. நெகட்டிவ்க்கே போயிருக்காரு. பெரிய கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டெக்ஸ்லையும் மேஜராக சஸ்டெயின் ஆகலை எக்ஸப்ட் ஐடியை தவிர. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜோனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த ஜோன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்டன்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. தென் செகண்ட் டைம் இந்த இடத்துல வந்து ரெஸ்டன்ட் ஒர்க் அவுட் ஆகி பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு அந்த ஜோன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். ஒருவேளை இந்த ஜோனுடைய பாட்டம்க்கு கீழே வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆயிருக்கு. அந்த கேப் நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக இருக்கலாம். அதுக்கும் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு நல்ல டவுன்ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம சொன்ன அந்த ரீடெஸ்டிங் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஒருவேளை அது நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா எல்லா இண்டெக்ஸஸ்லையும் ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஃபால் ஆகும்போது ஒரு சிவியரான ஃபால் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸ் ஒரு க்ரூஷியல் லெவலில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததான் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண அந்த பீரியட்லேயே நான் வந்து ஒரு கன்சல்டேஷனை மார்க் பண்ணிட்டேன். இந்த கன்சல்டேஷனுடைய டாப் அண்ட் பாட்டம்ல எதை பிரேக் பண்ணுறாங்களோ அந்த சைட் தான் மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு அந்த டவுன்ஃபால் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டு அந்த கன்சல்டேஷனுடைய ஹையை டச் பண்ணிட்டு லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஒரு நல்ல ஒரு ஃபால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிவர்சல் சைனும் ஃபீல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டவுன்ஃபால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கன்சல்டேஷன் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லையும் அது நமக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் கிளியரான ஒரு ரிவர்சல் சைனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து இப்போதைக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை 10th அக்டோபர் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரீடெஸ்டிங்காக எதிர்பார்க்கக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 ஆகஸ்ட் 2025 கேண்டிலுடைய லோ அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் லைன்ங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு பிப்ரவரி மந்த் 2025 ஒரு பீக் கிரியேட் ஆச்சு. அந்த பீக் தான் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேனல் ஃபார்மேஷன் நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாட்களாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலினுடைய சப்போர்ட் ரன்லைன் நம்மளுக்கு கிராஸ் ஆகும். அந்த சப்போர்ட் ரன்லைன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த லைனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா S&P 500 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் ரன்லைன் இருக்கு. ஒருவேளை அந்த லைன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு பிப்ரவரி 2025 ஃபார்ம் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ட் இங்கே ஒரு ப்ளூ கலர் லைனாக மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இங்கே நம்மளுக்கு டபுள் டாப் ஃபார்மேஷனும் ஃபீல் ஆகிட்டு தான் இருக்கு. அதனுடைய நெக் பாயிண்ட் தான் நான் வந்து சொல்லக்கூடிய 10th அக்டோபர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட். பட் அந்த 10th அக்டோபர் கேண்டிலுடைய லோக்கு வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வரணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கேண்டில். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 4th லெவல், அதாவது இந்த கன்சல்டேஷனுக்குள்ள இருக்கும்போது ஒரு 4th டெக்னிக்கல் ரெஸ்டாரண்ட்டாக மார்க் பண்ணியிருந்தேன். அதை ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு பிரேக் அவுட்டை பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்ல கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆன மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஃபால் வந்திருக்கு. அந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த 4th லெவலை லாஸ்ட் ட்ரேடிங் டேலையும் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக எடுத்துட்டு தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு எக்ஸாக்டாக டச் பண்ணல, பட் லாஸ்ட் ட்ரேடிங் டேல அதை பிரேக் பண்ணி கீழே வர ட்ரை பண்ணி அங்கிருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த லைன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒருவேளை அந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வர்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் எல்லாம் நமக்கு இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆக போதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்ததான் சில்வர். ஸோ சில்வர் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ஒரு சிவியரான ஃபால். ஏன்னா வந்து இந்த மாதிரி வெர்டிகல் ரைஸ் எங்கேயுமே சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மோகத்தினால கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் ஏற ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. இங்கேயும் வெர்டிகலாக ரைஸ் ஆனது சஸ்டெயின் ஆகலை. ஒரு 4 டேஸில் ஒரு சிவியரான ஃபால். எவ்வளோ ஃபால் ஆயிருக்குன்னு நீங்கள் இந்த பீக்லேருந்து செக் பண்ணி பாருங்க. வித்தின் 4 டேஸில் 15% ஒரு கமாடிட்டியில் ஃபால் ஆகுது. அதுவும் பர்டிகுலராக ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கோல்டு சில்வர் அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபால் வருது அப்படின்னா அதுக்கான காரணம் அதில் வந்த ஏற்றம் தான். ஏன்னா அந்த ஏற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு டவுன்ஃபால் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விற்கணும்னு நினச்சிருவாங்க. அப்போ எல்லாருமே ஜாயின் பண்ணி விற்கும் போது அதுக்கான ஃபால் வரத்தான் செய்யும்.
பட் இதில் பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் என்றைக்குமே சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, எந்த வித கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஏறும்போது வாங்கக்கூடாது, அது ஒரு நல்ல சப்போர்ட் கிட்ட வரும்போது வாங்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29th ஆகஸ்ட் தென் 1 செப்டம்பர் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இந்த ரெண்டு கேனலுக்கு இடையில. அந்த கேப் தான் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபாலா இருக்கும். அது ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ அது வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தென் அடுத்ததான் 2 கிரீன் லைன்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண 2வது கிரீன் லைன் எக்ஸாக்டான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த லைனுடைய பாட்டம் எக்ஸாக்டாக இந்த 20th அக்டோபர் கேனலுடைய பாட்டமாக அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாரும் தேடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பட் நான் காரணத்தை தேட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஒரு ஹியூஜ் ஜம்ப் க்ரூட்ல நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருந்துக்க தான் செய்யும். அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டும் ஃபால் ஆயிருக்கு, பீக்ல இருக்கு, ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்மளுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ட் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறது இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளுக்கு வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபீல். அது பிரேக் ஆகலை அப்படின்னா ஒரு சிவியரான ஃபால் நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். இதை நான் வந்து ரொம்ப நாட்களாக டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் வந்து என்ன ஸ்டாக் அப்படிங்கிறது நான் சொல்கிறது கிடையாது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் ஒன் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.